Hi, Hi. the beautiful lady, Dengis. the wonderful lady, ஒன்னே முக்காப்புள் lady, ரெண்டே கால் ரெண்டே முக்கால் என்னங்க சொல்றீங்க? கூடிக்கிட்டே போகுதுவோம் அழகு. I love you. என்ன முழிக்கிற? உங்களை எனக்கு பிடிக்காதுங்க. என்னது? அது என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட கிடையாது. என்னங்க இங்க பாட்டுக்கு வந்தமா ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிச்சமா வந்தோடனே லவ் பண்றேன்னு சொன்னா உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிற வேணாமா? இதெல்லாம் யாரு என்ன உன் மாச வருமானம் என்ன உங்க அப்பா யாரும் உங்க அம்மா யாரும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு பேர் காதல் இல்ல. அதுக்கு பேர் அரேஞ்ச்டு மேரேஜ். அறிவுள்ள பொம்பளை பிள்ளைக்கு யாரு என்ன எப்படி எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் காதல் வரணும். கண்டதும் காதல். கண்ணோட கண் நோக்கினாள். நோக்கினால் நோக்கியா? அதெல்லாம் கண்ணோட கண்ணு நோக்கினதுனால தான் நோக்கியெல்லாம் மலை ஏறிடுச்சு. பார்த்த உடனே வர்றதுதான் காதல். அப்படியெல்லாம் கிடையாது. பார்த்து விசாரிச்சுட்டு வர்றது காதல். பார்த்த உடனே வரணுமா? நான் கேக்குறேன், ஒருத்தரை பார்த்த உடனே எப்படி வரும்? வராது. திடீர்னு ஒரு பார்த்த உடனே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பட திடீர்னு பார்த்த உடனே மூத்திரம் தாங்க வரும். பார்த்த உடனே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கும். அந்த பட்டாம்பூச்சி 2000 வாட்ஸ் கரண்ட் அடிச்ச மாதிரி உடம்பு ஜிப்புன்னு ஏறும். பட்டாம்பூச்சி பறந்ததுனால தான் இந்த நிலைமை. எதுக்கு? அந்த பட்டாம்பூச்சி ரெக்கை அப்பவே பிடிச்சி திருக்கிட்டு போட்டுறதா. இந்த ரெக்கை யாரும் வெட்டவே முடியாது. இரும்புல செஞ்ச ரெக்கை. காலம் முழுக்க பறந்துட்டே தான் இருக்கும். சுத்தியல வச்சே அடிக்கணும். உன்னை கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், கற்பழிப்பேன். நான் போலீஸ்ல கேஸ் கொடுப்பேன். அத பத்தி நோ ப்ராப்ளம். உங்களை பிடிச்சி உள்ள போடுவாங்க. நான் அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி நான் உன்னை உள்ள ஓட்டுட்டு தான் உள்ள போவேன். எங்க நீ நான் உள்ள தள்ளனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன உள்ள தள்ளணும். என்ன? ஆமா தள்ளத்தான் செய்வேன். எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னு? இன்னைக்கு நைட் 10 o'clock முதல் மார்னிங் 6 o'clock வரை சரி கோலமாவு கோகிலாவும் பொண்டாட்டி நீ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கு. கோலமாவு கோயிலா தானே? நான் இல்ல இல்ல. கண்ணாடி நீ போட்டுக்க, உன்னை நான் போட்டுக்கிறேன். இந்த அப்படியே உன் கண்ணாடி நீயும். அடா என்னமா சொன்ன வடிவேல் சொன்னா ஒத்துக்கறீங்க? நான் கண்ணாடி உடைஞ்சு போச்சு உடைஞ்சு போச்சு உடைஞ்சு போச்சு. அது உடைஞ்ச வச்சு இல்லங்க உடைஞ்சு போயிருச்சு. அது புண்ட கண்ணாடி. ஏய் புண்டு போன கண்ணாடி. கெட்ட வார்த்தை மாதிரி தெரியுது. உங்க ஊர் பாஷையில இங்க சொல்லாத. ஐயோ இத கலட்டலாம் மாட்டலாம் எப்படி வேணா செஞ்சுக்கலாம். இது நம்ம வச்சு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டைலுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. சிங்கம் ஒரு கண்ணுல இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். உன்னை எச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன். தெரியும் அவசரத்துல வரும்போது ஃப்ளோல வரும்போது அப்படித்தான் ஒரு புண்டு போன கண்ணாடி. இந்த பார் பொம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்துக்க. ஆம்பளை அட்டக்க சொடக்க நடந்துக்கங்க. யார் அடக்கறக்க மாட்டோம். ஏய் யார் பொம்பளை பிள்ளை நடந்துக்கல? ஆம்பளை பையன் ஆள பிறந்தவன் பேசத்தான் செய்வான். பெண்கள் தான் ஆள பிறந்தவங்க, நாங்க பேசத்தான் செய்வோம். பொம்பளை பேசினா அது அட்ட தருத்திரம். ஆம்பளை பேசினாதே அட்ட தருத்திரம். ஆம்பளை பேசினா அது சரித்திரம். பெண்கள் பேசினாதே சரித்திரம், ஆண்கள் பேசினா அட்ட தருத்திரம். இப்படி பேசினா குடும்பத்துக்கு ஆகாது. இப்படி பேசினா குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். வாயாடி சிரிக்குமாங்க. உன்னை அனாவடிக்கு ஆம்பளம் பாக. ஏய் நீ எல்லாம் போயிட்டு புதன்கிழமை வீட்டுக்கு திரும்பிடுவேன். நான் என்னத்துக்கு புதன்கிழமை வரைக்கும் உடறது புலப்பானே? போயா முதல் நாள் செவ்வாய்க்கிழமை வந்துருவியோ? உன்னை எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல் வச்சு குறக்குன்னு உரசி போடுவா. உரசி மாமியார் அதே தலைகாலியை தூக்கி போட்டு கொன்னே ஓடுவேன். அம்மிக்கலை தூக்கி என் குடும்ப குத்து விளக்க உதவி உன்னை தான் திட்டிட்டு இருக்கேன், ஆடிட்டு இருக்கேன். குடும்ப குத்து விளக்குன்னு சொன்னீங்க. மாமியால போட்டு தள்ளுற உங்களை இப்ப குடும்ப குத்து விளக்கு. மருமகளை வேற விட்டு பிள்ளை நினைச்சு கொடுமை படுத்துற மாமியா செத்தா என்ன இருந்தா என்ன? ஒன்னு தெரிஞ்சுக்க, என்னன்னு என்னைக்குமே ஆணுக்கு பெண் அடங்கி போறதுதான் தமிழகத்துடைய பண்பாடு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஏன் என்னத்துக்கு அடங்கி போகணும்? நீங்க என்னத்தை செஞ்சு கிழிச்சு புட்டீங்கன்னு ஆம்பளை பொம்பளை இங்க அடங்கி போகணும்? நான் கேக்குறேன். செஞ்சா கிழிஞ்சிரும்ங்கிறதான் பிரச்சனை. உனக்கு தெரிஞ்ச ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் வகுத்து வச்சிருக்கேன். என்னன்னு? 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். பொம்பளை அப்படி இல்ல. நீ தாண்டிடுவியா? 1000 குட்டிச்சவரு நான் பேண்ட் போட்டுருந்தா தாண்டிடுவானா? ஏய் லூசு, நான் சொல்ற குட்டிச்சவரு அதல்ல. வேற குட்டிச்சவருன்னா 1000 பொம்பளைட்டு போயிட்டு வந்தாலும் ஆம்பளை அவுசாரி பைய. அப்ப நீ போக முடியுமா? 1000 பொம்பளைட்ட போனா அவன் அவுசாரி பையன் பாக்க. ஆம்பளை அதை சொல்லுவாங்க. எங்களை அவசாரி பையனாங்க. நீ ஒரு ஆளை விட்டு ஒரு ஆள்கிட்ட போனா அவசாரியும் வாங்க. ஆமா தெரியுதா? போனா தானே பிரச்சனை. நாங்க தான் அப்ப போட்டு போயிடுவியா? நாங்க என்னத்துக்கு நீதே போய் திக்கிறேன்னா நாங்களும் போய் திங்க முடியுமா? முடியாதுல்ல. முடியாது. ஒத்துக்க. என்ன அதுதான் ஆண் சிங்கம். அட போயா. 80 வயசு ஆம்பளை என்னென்னத்தை செஞ்சு சாதிக்கிற? 1000 பொம்பளை பெருமையா. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கோடினா என்ன? என்ன கோடினா? புது துணி. எது வரைக்கும் புது துணி? புது துணி. ப்ளூ துணியா பச்சை துணியாங்கிறது பேச்சு இல்ல. புது துணி. இது பச்சை துணி. அது ஒரு செலவு பண்ண வரைக்கும் தான் புது துணி. தண்ணிக்குள்ள போட்டு எடுத்தாச்சுன்னா அது பழைய துணி தான். பழைய துணி. அது மாதிரி குமரிங்கிறது எது வரைக்கும்? ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும். ஆமா. ஒரு புள்ள பத்துட்டா உன்னை கழட்டு முடியும் மூலையில் தள்ளிடுவாங்க. நல்லது கிட்ட கூட கூப்பிட மாட்டேன். ஆனா நான் அப்படி இல்லை. அது வெளியே தெரியாது. சைலண்டா இருக்கு. நான் 80 வயசுல நரச்ச மேசை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி அடித்து கூறுகிறேன். கணம் கோட்டார் அவர்களே, எனக்கு தீர்ப்பு வழங்குமாறு. மாத்திரை போட்டு வரலையோ?
மாத்திரை போட்டுருவேன் ஆள் இல்லைன்னு தான் பாக்குறேன். மாத்திரை போட்டா செய்யறதுக்கு ஆள் வேணுமே. இல்லங்க அந்த மாத்திரை இல்ல, நீங்க வந்து பிபி மாத்திரை. அந்த மாத்திரை உனக்கு தெரியுமா? எந்த மாத்திரை? அந்த மாத்திரை இல்லைங்கிறேன்னா அப்ப அதை பத்தி தெரிஞ்சிருக்கு உனக்கு. ஒரு நாடகத்துக்கு மேல பப்புன் டான்ஸ் 2 பேத்துக்குமே உடம்பு சரியில்லை. ஏஜென்ட் என்ன பண்ணிட்டாரு, 2 பப்புன் டான்ஸ் 2 பேத்துக்குமே மாத்திரை வாங்கி கொடுத்து ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாப்ல. சரி, அங்க போய் ஏஜென்ட் என்ன பண்ணிட்டாரு, ஊருக்காரங்க யாரும் பயப்படாதீங்க, பப்புன் டான்ஸுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கேன், நல்லா செய்வாங்க. என்ன செய்வாங்க? அப்ப ரூம் போட்ல கொடுத்துருக்கோம். உடம்பு சரியில்லை, உடம்பாடி மாத்திரை. அப்படியா? வந்துட்டான் என்னை கேவலப்படுத்த வந்துட்டான். டாடி ஒரு வந்த எல்லாத்தையும் என்னை புடிச்சுக்கிட்டு வம்பிழுத்துட்டே இருக்காரு. தபார் உனக்கு ஒண்ணு சொல்றேன், நின்னுக்க. போட்டி போட்டு ஆம்பளை ஒரு பொம்பளை ஜெயிச்சுதா? போயா, எந்த காலத்துல இருக்க? இந்த காலத்துல ஆம்பளைக்கு போட்டி ஓட்டுதே பொம்பளை நிக்கிறாங்க. அப்ப நீ போட்டி ஓட்டு ஜெயிச்சு விடுவியா? ஜெயிச்சிருவானே. என்னை ஜெயிச்சிருவ? இந்த ஊத்தப்பட்டி மேடையில என்ன ஜெயிச்சு விட்டு இந்த மேடையை தாண்டி நீ போயிருவ? ஏன் மேடை தாண்டல மாட்டேன், இறங்கிதான் போவேன். உன்னை விட்டுருவாங்க ஆளு. யாரு யாரு உங்க ஆளு? இறங்கி போயிருவ. யாரு உங்க ஆளு? விட்டுருவேன் உன்னை ஆளு. மேடையில ஒருத்தன் வண்டிக்குள்ள ஒருத்தர் இருக்கா, 2 பேரு. என்ன பண்ணுவாங்க? என் மாப்பிள்ளைய என்ன பண்ணுவாங்க? நீ இப்படி தூக்குனா அவங்க பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அப்புறம் அவன் என்ன பண்ணுவாங்கன்னு பாட தூக்குனா அப்புறம் பண்ணத்தான் செய்வாங்க. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ண முடியாதா? முடியவே முடியாது. 2 சிங்கக்குட்டி மாப்பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன். 2 அசிங்க குட்டி. ஏய் கிடா குட்டி மாதிரி தவ்விடுவாங்க தெரியுமா? நறுக்கி போடுவேன். இப்ப நம்மனால முடியலன்னா அவங்கள கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கையை காமிச்சு தெரியுது, 2 சிங்க குட்டிங்க இல்லையே. கையை காமிச்சு விட்டுறதா. இப்ப நம்ம களத்துல நம்ம இறங்குறது கிடையாது. உண்மை ஓபனா வச்சுக்கிறீங்க பாருங்க. களத்துல இறங்கி விளையாண்டேன். இப்ப நான் விளையாடுறது இல்ல. ஆனா இங்க பாருங்க, ஒன்லி ரெஃபரியா மட்டும் நின்னுக்கிறது. இங்க பையில இறங்கி விளையாடுங்கடா. ஆனா அந்த உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். தாராள மனசுங்க உங்களுக்கு. எனக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? எது? உன்னை செஞ்சனாக்கா நாளைக்கு என்னை கொண்டு பாலியல் பலாத்காரம் உள்ள கொண்டு வச்சுருவாங்க. அதுக்காக சின்ன பிள்ளையா சேர்த்து விட்டுறது. பரவாயில்ல, சின்ன பிள்ளையா இருக்க. ஒன்னு சொல்றேன், போட்டி ஓட்டு ஜெயிக்க முடியாது, ஒத்துக்க. என்கிட்ட மனு. நான் அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது. தோத்தே ஒன்னாலும் போட்டி ஓட்டுதா தோத்து போவேன். அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது. போயா. நான் நினைச்சா, நீங்க நினைச்சா நினைச்சாத்தான் இல்லைன்னா தெரியுது. நீங்க நினைச்சாத்த நினைச்சிட்டேன்னு வச்சுக்க. நினைக்கலையே. ஒரு செகண்ட் போதும் எனக்கு. எதுக்கு? பேண்ட் சட்டையை கலட்டி கீழே எறிஞ்சிட்டு அட போய் ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த ஊரையே 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். எதுக்கு அதுல போய் 32 ரவுண்ட் அடிக்கிற? உனக்கு ஒரு சலுகை தர்றேன். என்னன்னு? 32 ரவுண்ட் வேணாம், நீ இதை புறம் கழட்டிட்டு உனக்கு துண்டு வேணாம், ஒரு கர்ச்சிப் தருவேன். அது போதும், அதுவே ஜாஸ்தி தான். முன்னாடி தொங்க விட்டு 16 ரவுண்டு மட்டும் நீ அடிச்சு வா, உனக்கு நான் பொண்டாட்டின்னு எழுதி தரேன். வா. நீ எப்படி எனக்கு பொண்டாட்டி வர முடியும்? எப்படி செஞ்சாலும் அப்படின்னு என்னை ஊர்ல அவுத்துட்டு ஓட சொல்ற. அவுத்துட்டு வா பாப்பா. வர முடியாது. போயா. முடியுமா? முடியாதுல. ஒத்துக்க. மன்னிப்பு கேள். மன்னிப்பல என்னது? மன்னிப்பு கேளு. யாரு? நானு தோத்துட்டேன்னு ஒன்று சொன்னேன். நானு மன்னிப்பு கேட்க. பொம்பளை செய்ய முடியாது, அவர் செய்ய முடியுமா? நானும் கேட்கிறேன். போய் ஒரு புடவை கட்டின பொம்பளை செய்யறத நான் செய்ய முடியாதா? கேளியா? இங்க பாருங்க, வேணாம் என்கிட்ட போட்டி ஓடாதீங்க, உங்களால செய்ய முடியாதுங்கிறேன். காலோட பெயர் உனக்கே எவ்வளவு இருந்தா கையில பிடிச்சி அடிக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? எதை காலோட பெயராங்க? அப்படிதான், அதான் சட்டம் அதான். அப்புறம் நீ மட்டும் சரி இருக்கட்டும், நாங்க செய்யறத நீங்க செய்ய முடியுமா? சத்தியமா செய்யறேன். சத்தியமா? நிச்சயமாக. செஞ்சுட்டி அப்படின்னா என் தாய் குருவம்மா மீது ஆணையாக. அந்த அம்மா பாவம் நல்லா இருக்கட்டும். இங்க இருங்க, நீங்க செஞ்சுட்டி அப்படின்னா இந்த மேடையில நான் உங்களுக்கு புருஷன் எழுதி தரேன். ஆஹா, ஆட்டாங்கல் சுத்துறானே, குழவிக்கல் சுத்துறானே, மாவரைக்கணும், அவ்வளவுதான் நமக்கு. குழவி சுத்தாது. அது இல்லையா, நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன். நீ என்ன செய்வ? யாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளைனால 10 மாசம் சுமந்து ஒரு பிள்ளைய பெக்க முடிக்கும். உங்களுக்கு சிறப்பு சலுகை தரேன். 10 மாசம் வேணாம், 5 மாசம், only 5 months. ஐயோ, நீங்க சுமந்து இது பெத்து காட்டுங்க. நீ 10 மாசம் தான் சுமக்கற. ஆமா, காலம் முழுக்க சுமக்கறேன்னு எனக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு. அசால்ட்டா பேசுற. உன்னா புள்ள பக்கறேன் ஒரு பேச்சு. ஆமா, இது ஒரு போட்டியாயா புள்ள பக்கறதலாம்? இல்லையா, புள்ள பக்கறாங்கிறது உலக இயல்பு. இதாருங்க, இன்னைக்கு ஹரிஹரன்னு ஒருத்தர் இந்த மேடையில் நிக்கிறாருன்னா யார் காரணம்? ராதா தான். ஹலோ, ஏஜென்ட் கூட்டியாந்தா சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு நீங்க வர்றதுக்கு யார் காரணம்? தாய் தானே. ஆமா, ஏன் அப்புறம் எங்க அப்பா என்ன சும்மா வருதுன்னே? உங்க அப்பா துண்டை வரி தோல்ல ஓட்டு போயிருப்பாரு. துண்டை ஒரு தோல்ட்டு போடாம அங்கனே உட்காந்து சாம்பிராணி ஓட்டு இருப்பாரு. அது உங்க அப்பா சௌரியம். சாம்பிராணி ஒரு வாரத்தை ஊதுவத்தி ஊத்த வைக்கிறாரு. அது கேட்கல. இந்த இடத்துக்கு வர்றாருன்னா காரணம் யாரு? தாய் தானே. 10 மாசம் சுமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்து. சொல்லியா, ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம எந்த பொம்பளையாவது பிள்ளைய வளர்த்தாலும் சொல்ல. ஏன் வளர்க்கலையா? எம்புட்டு எறும்பு கடிச்சிருக்கு தெரியுமா பிள்ளைகளை? நீ போய் அந்த எறும்பு குழியில ஒன்னே யாரையா படுக்க சொன்னது? அன்னைக்கெல்லாம் எனக்கு எறும்பு கடிச்சு துண்டு வீங்கி போச்சு. என்னது? சின்ன பிள்ளைல தெரியுமா? உன்னை யாரு போய் அந்த எறும்புல படுக்க சொன்னது? பேச்சு சொல்றது எறும்பு கடிக்காம ஈ கடிக்காம வளர்த்தாங்களா?
வாயில வந்ததெல்லாம் வார்த்தையும் பேசக்கூடாது. அவங்க பார்த்து 10 மாதம் சுமந்து பெக்கலைன்னா எப்படிங்க நீங்க வந்திருக்க முடியும்? இப்ப என்ன நான் புள்ள பெக்கணும் முடியா? நீ ஆம்பளையா பொம்பளையா? நான் ஆம்பளை தான். அப்ப எனக்குள்ள சப்போர்ட் பேசணும். நான் பொம்பளை ஆளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் பேசுறேன். நான் பொம்பளை ஆளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். இப்ப நான் புள்ள பெக்கணும் அவ்வளவுதானே? நீங்க சொல்லுங்கப்பா. ஒண்ணும் சொல்ல வேணாம், பேசாம இரு. இல்ல நீங்க சொல்லுங்கப்பா. இல்ல பேச்ச விடாது வேணாம். அந்த நீங்க சொல்லுங்கப்பா. அவர் என்ன மரியாதை கெட்டு போங்க. என்னமா இருக்கு? என்னமா இருக்கு? அது ஒண்ணு தனியா சொல்ற பேச்ச அவர் என்ன கேட்டாருன்னா இருமா. இரியா போட்டி நாங்க இறங்கிட்டோம். பொண்ணு புள்ள பெக்கணும். போட்டிட்ட நான் இறங்கற இருப்பா. நான் புள்ள பெக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. இந்த ஊத்தப்பட்டி மேடையோட இந்த வார்த்தை நீ எந்த பொப்புட்டையும் பேசக்கூடாது. பக்கத்துல உனக்கு அடை போடுறேன். இப்ப நான் புள்ள பெக்கறேன். மறு பேச்சு இல்ல. நீ புள்ள விடுவா. லைட் ஆஃப் பண்றா தம்பி. படுத்துக்கவா குனிஞ்சுக்கவா. ஏய் இது என்ன? ஏய் நீ போயா டேய் உன் ஸ்டைல சொல்லு. கமான் போய் அம்மா கூட்டிட்டு வாயா. எதுக்கு அம்மா? அது என்ன மாசமாகட்டும் அது போடா. லூசு கை தட்டி இருக்கேன். உங்க அம்மாவை கூட்டி வந்து அவன மாசமா கூட்டிருக்கேன். உன்னை தாடி சொல்றியா? என்ன டாடி மூடி நிக்குது. நீ என்னைய மாசமாக்கு. எங்க அம்மா அவன மாசமாக்கட்டும். எங்க அம்மா அவர் கைதானயா? அதுக்கு மாசமாக்குனா ஆக்கிட்டு போட்டு உனக்கு என்ன வலிக்குதா? அப்புறம் நான் என் மாமா தானே அவரு. ஏய் யார் மாமா? நீதான் மாமா. அது என் மக. அதான் நீ மாமா. ஹலோ ரோட்ல போற வரவங்க என் மாமா அவங்க அம்மா உன்னை மாசமாக்குது. நீ மாமா. ஆமா. ஓ மகன் என்னைய மாசமாக்கிட்டேன். லைட் ஆஃப் பண்ணு. கமான். ஹலோ படுக்கவா குனியவா. ஏய் எனக்கு ரெண்டுல டிசிஷன் சொல்லு முதல்ல. எது கமான் கமான். செஞ்சு விட்டால அப்படிதான் இருக்கு. ஏமாந்து போவ. ஏமாந்து போயிடுவேன். அது பேசல புள்ள உடு. ஏமாந்து போயிடுவேன். பேசுனே. ஏய் நான் ஏமாந்து ஊர்க்கார நான் சொல்லுங்க. நான் புள்ள பெக்கணும். ஹலோ இங்க இருங்க. அவங்களுக்கு கற்ப பை இருக்கு. நீங்க எப்படிங்க அவட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை இல்லாமயே போயிரேன். ஏய் ஹலோ சரிங்க. கேரி பையில கூட பெத்துட்டு போறேன். சரிங்க பிள்ளை எல்லாம் குடுக்குறே சரி. மஞ்சள் பைய வச்சு பெக்கறியே சரி. எதுல பெப்பீங்க? எந்த வழி? எந்த வழியில? அப்படியே ஆலங்குடி வழியா போய் பெத்துட்டு போயிட்டே இருக்கு. ஹலோ சாப்பிட்டது பக்கத்துல ஆஸ்பத்திரி. என்ன? ஏய் அந்த வழியே கேட்கல. நீ எதுல பெப்ப? சொல்லுவா. சொல்லு என்னைய கேட்டில? நீங்க எதுல பெப்பீங்க? அதுதான் என்னோட கேள்வி. எதுல பெப்ப? நீங்க எதுல பெப்பீங்க? அதுதான் என்னோட கேள்வி. நீ எதுல பெப்பியோ அதுல தான் நானும் பெப்பேன். அது இல்லையே இருந்தாலும் பெப்ப. எது இல்லையே? ஏய் எல்லாரும் அதுலயே பெக்கறியே. இப்ப மல்லாக்க போட்டு வகுத்து அறுத்து ஆபரேஷன் பண்ணி தானே இருக்கீங்க. யாரே பத்தி அர்த்தங்கற? யாரே பத்தி அர்த்தங்கற? அட உனக்கு சுகப்பிரசவம் அது எல்லாத்துக்கும் அப்படி நடக்குது. அதெல்லாம் கணக்குல வைக்க கூடாது. ஆனா சுகப்பிரசவமா இருந்தாலும் உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கவர். உன்னை பாராட்டுறேன் நானு. ஓகே பரவாயில்ல. இனிமேல் இந்த வார்த்தை யார்ட்டும் சொல்லக்கூடாது. புள்ள பெக்கறது சரியா? அப்படியெல்லாம் சொல்லுவேன். நமக்குள்ள அனுசரிச்சு போவான். ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை அனுசரிச்சு போகணும். ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அனுசரிச்சு போகணும். போ ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி சொல்றாரு புத்தி. ஏய் கேட்டு நடந்துக்கம்மா. இங்க இரு மாமா. நான் இப்ப அவளுக்கு அண்ணன் சொன்னேனா? என்ன மாமா முறை? உன் மகன் இல்லையா? வேற என்ன மாமா சித்தப்பான்னு மண்டே சொன்னீங்களா? போடுங்க மறுபடியும். நான் மாமா உனக்கு. மாமன் மாமன். மாமன். ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 4 பேரே நீ வச்சிருக்காங்க. யாரு? இந்த 4 பேரே நீ வச்சிருக்காங்க. தள்ளிடு. உன் முகரை காட்டு. இதுல விரைச்சு வரணுக்கிற. உங்க அப்பன்றாவ நீ தான் வச்சிருக்கேன்றா. என்னடா குடும்பம் இது? அவங்க அம்மாளையும் நீ தான் வச்சிருக்க, அவளையும் நீ தான் வச்சிருக்க. ஏய் அப்ப குடும்பத்தையே குலோஸ் பண்ண திட்டம் போடுறீங்க நீ. ஐயோ உங்க குடும்பத்துக்கு நான் வரல. ஆமா பெரிய கௌரவமான குடும்பம். இங்க வாங்க. நான் கேக்குறேன் நீ சொல்லுங்க. நாளைக்கு என்ன வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? மாட்டேன் நான் சொல்ல போறேன். ஏய் நம்ம 5 பேரா போவோம். 6 பேரா? நான் என்ன கேக்குறேன்? நாங்க 4 பேர் வாசிப்போம். என் மக ஆடும். இதான் எங்க தொழில். இவங்க 4 பேரும் இசையமைப்பாளர்கள். நாட்டக்கார பொண்ணு. ஆமா அவர் எம்எஸ் விஸ்வநாதன். இவர் ராமமூர்த்தி. பாவா நீங்க அப்படியே பத்மினி. ஆமா நீங்க ஆடி தள்ளிடுவீங்க. முகர கட்டையில எஸ்பி பாலாஜி ரோட்ல ஆடுற நீ கைத்து மேல நடக்கிற அந்த குரூப் தானே நீங்க? கைத்து மேல ஆடுற நீ தீ குளிக்கிற காலையில போயாயோ. அவன் என்ன பண்ற? கமான் டெல் மீ குயிக் ஃபாஸ்ட். இழந்த பணம் இழந்த பணம் இழந்த பணம் இது செக்கச்ச வந்த பணம். ஐயத்தை நாட்டம் இன்னைக்கு பணம். பணம் பணம் எல்லாரும் வாங்க பணம். பணம் பணம் ஐயா எத்தனையோ பெண்கிட்ட இழந்த பணம் பாத்தியா? என்னோட இழந்த பணம் இவ்வளவு ருசி பாத்தியா? எத்தனையோ பெண்ணுகிட்ட இழந்த பழம் பாத்தியா? என்ன மெசேஜ் சைஸ் அக்களையே பாத்தியா? கைக்கு அட்டக்கம்மா நீங்க புடிச்சு பார்க்க வரட்டம்மா. இழந்த பழம் உனக்கு தான். செக்கச்ச வந்த பழம் உனக்கு தான். குங்கும பூ உனக்கு தான். இந்த கொஞ்சம் புறம் உனக்கு தான். இழந்த பழமா? ஆமாங்க. இந்த உருண்டை உருண்டையா இருக்குமே அதானே? ஏன் தெரியாத முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? உள்ள கூட ஒரு கொட்டை இருக்குமே அதானே? ஆமா ஏன் பார்த்தது இல்லையா? இல்ல பாத்திருக்கேன். அப்புறம் என்ன? நான் பழத்தை பாத்திருக்கேன். நீ கொட்டையை பாத்திருக்கியா? இல்லங்க நான் கொட்டையிலையும் பார்க்கல எடுக்கையிலையும் பார்க்கல. அதை சாப்பிடும் போது தான் பார்ப்பாங்க. ஏ லூசு அது கொட்டையில என்ன அந்த கொட்டுறது இல்ல. வேற என்ன? கொட்டை
கொட்டை, இழந்த கொட்டை. ஆ, நான் இழந்த பழம் சாப்பிட்றதோட சரி. கொட்டை இல்லாத பழம் உலகத்துல இருக்கா? கொட்டை இல்லாத பழம் எல்லா பழத்துலயும் கொட்டை இருக்குல்ல? ஆமா சீத்தாப்பழத்துல கொட்டை இருக்கு, பலாப்பழத்துல கொட்டை இருக்கு, மாம்பழத்துல கொட்டை இருக்கு. கொட்டை இல்லாத பழம் இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? வாழைப்பழம் இருக்கு. அதுல விதை இருக்கும். ஆய், நீ கொட்டை கேட்ட, விதையவா கேட்ட? உண்மைதான், அதுல கொட்டை கிடையாதுல்ல, ஆனா இருக்குன்றேன். எங்க இல்லங்கிற இருக்கு, நான் இல்லங்கிற. 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. நான் பார்த்தது இல்லையே. என்ன சொல்றீங்க? பொய்யெல்லாம் சொல்லாத. அம்மா சத்தியமா நான் பார்த்ததே இல்ல. பார்க்காம தான் 2 சொல்லத்தே ஆச்சு. என்னங்கடா அக்கிரமா இருக்கு டேய். சத்தியமா பார்த்ததே இல்ல. 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. ஆதாரம் இல்லாத வார்த்தை அறியறேன் பேச மாட்டாங்கிறது அகில இந்தியாவுக்கே தெரியும். உண்மை. ஆதாரம் இருக்கா? அந்த பழத்தை காட்டுங்க. இங்க காட்ட முடியாது. நீ காரக்குடி. ஆதாரம் இருக்குன்னீங்கல, இந்த பழத்தை காட்டுங்க. அதாம்மா, நீ 2 கொட்டையோட இருக்க பழத்தை இப்ப நான் பார்க்கணும். காரக்குடி வா. இங்கதே பாப்பேன். இங்க எப்படி காட்ட முடியும்? அப்ப பழம் இல்ல தானே, ஒத்துக்கங்க. பழம் இருக்கு. பழம் இருக்குன்னா காட்டுங்க. இங்க கொண்டுட்டு வரல. ஏன் நீ வேற எதை நினைச்சிட்டு கை தட்டினா அதுக்கு நான் போட முடியாது. ஏன் நீ அதை நினைச்சுக்கிட்டு? ஏய், பழம் கொண்டு வராம எதுக்கே வந்த? அந்த பிள்ளை என்ன நினைக்குது? நான் எதை பழம் அடிச்சேன் கேளு. அந்த கை தடிச்சுல அது. ஏய், கை தட்டினா எதை நினைச்சு கை தடிச்சோ அதை சொல்றேன். ஏய், நான் எதை நினைச்சேன் உனக்கு எப்படி தெரியும்? காரைக்குடியில காரைக்குடியில கொப்பாத்தா கோயில்னு ஒரு கோவில். சேச்சா கோயிலுக்கு பின்னாடி போய் ஐயா எது? கோயிலுக்கு பின்னாடி போய் ஐயாவா? ஏய், அதல்ல, கோயிலுக்கு பின்னாடி தமிழ் மருந்து கடை இருக்கு. தமிழ் மருந்து அந்த தமிழ் மருந்து கடையில போய் கல்வாழைன்னு கேளு. என்ன வாழை? கல்வாழை அப்படின்னா அது மருந்துக்கு பயன்படக்கூடிய வாழைப்பழம். அதை உரிச்சு பிச்சு பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்துக்குள்ள கொட்டை மாதிரி 2 கொட்டை இருக்கும். இப்படி 2 கொட்டையோட வாழைப்பழம் உலகத்தில் இருக்குங்கிறது இன்னும் கொள்ள பேருக்கு தெரியல. இதெல்லாம் தெரியப்படுத்தத்தான் இந்த மாதிரி விஷயங்களை உலகத்துக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்க. என்ன ஒரு நல்ல விஷயத்த சொல்றீங்க? ஏன் நீ கேள்விப்பட்டியா, பாத்திருக்கியா? நான் பார்த்தது இல்லன்னா சொன்னேன். ரொம்ப நாளை கூட்டு கொண்டு போய் கொட்டையோட வாழைப்பழத்தை உனக்கு காட்டுறேன். என்ன நான் சொல்றேன். எழுத பழம் விற்க வந்த உங்க அம்மா. அம்மா, அப்பா, அது உங்க ப்ராப்பர்ட்டி. இருமா, மீசியம் முறுக்குறேன். என்னப்பா அது வரைக்கும் மாடா இருக்கு? அந்த பக்கத்தை தூண்ல கட்டி வைடா, இந்த பக்கத்தை பெட்டிக்கார தலையில கட்டு. பெரிய கை தண்டி வச்சிருக்க மாதிரி கரப்பாம்பூச்சிக்கு மீசை வச்ச மாதிரி மீச்சுக்கிட்டு எழுத பழம் விற்க வந்த அம்மா. பொம்பளத்துக்கு தெரியா சும்மா எழுத பழம் விக்கிற அம்மா, விக்க சும்மா. நகண்டு நகண்டு போய் ஆரம்பம் பொட்டியில் ஏறி உட்காந்துக்க. வந்துருச்சு. கரெக்டா இருக்குன்னு செஞ்சிருங்க. கரெக்டா பொசிஷனுக்கு வா. நான் தேடி பிடிச்சி செய்யறதே சிரமம். நீ இப்படி அங்கிட்டு இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா எனக்கு சிரமம் இருக்கு. எதை தேடி பிடிச்சி? என்ன சொல்றீங்க? ஹலோ, இந்தாருமா, அவர் சொல்ற மாதிரி ஆடுமா. ஆமா, கம்பெனி கம்பெனி. ஐயா மகளே, உங்க அப்பா தானப்பா? சொல்ற மாதிரி ஆடியா. அப்பன் தானே. மாமா மாமா கொஞ்சம் பின்னாடி வந்து கொஞ்சம் பின்னாடி பிடிச்சி. ஒதுங்கி டேய், இந்த உங்க அம்மா மாதிரியே பண்ணிக்கிட்டு உன் நிலைமை அப்படித்தானே மாமா? கை விட மாமா. அப்படித்தான் இருக்கும் உங்க செயல்பாடு. எப்படி எப்படி? கோக்கி, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. கோலமாவு கோகிலா. கோலமாவுல போதமாவா? என்னைய சொல்ற? கோலமாவு கோகிலா. கோலமாவா? நயன்தாரா.
உங்க அப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேற ஆளு. ஆமா, நான் ஒன்று கேட்கட்டா? சொல்லுங்களேன். உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? ஏய்! அது சாரி, இது மேரேஜ் ஆயிடுச்சா? என்ன பார்த்தா மேரேஜ் ஆன மாதிரியா தெரியுது? இப்பெல்லாம் அப்படி கண்டுபிடிக்க முடியல யாரையும், அதனால தான் கேட்டேன். இல்லைங்க, எனக்கு இன்னும் ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகலைங்க. கல்யாணம் இருந்தால் தொங்கி இருக்கும். என்னது? கழுத்தில் தாலி. சில பேர் இழுத்து கட்டிடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. எது? உள்ள தள்ளிடுறாங்க தாலியை. சரி சரி சரி. சில பேர் கழட்டி ஆணிலே மாட்டிடுறாங்க. எந்த அணிலா? எந்த ஆணி ஆடி ஆவணில. சரி சரி சரி. உனக்கு எப்படி கேட்கறது? ஹலோ, பொம்பளை பிள்ளை அதுவே வெக்கப்படாம பேசுது, நீங்க ஆம்பளை இப்படி வெக்கப்படுறியா? ஆமா. அவ உருத்த சிரிக்கி ஓடி சொல்றேன். இல்லை, அப்படிதான் கோவப்படுறாங்க. இது பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், அதனால கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஆமா, அந்த மாதிரி ரெண்டு வருஷம் ஐயோ சர்வீஸா இருக்கு. ஐயோ என்னமா செய்யுது? நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குதா? வா வா தேய்ச்சி விடுறேன். வா ஏய், எது ஃபர்ஸ்ட் டைம்? கையில போட்டு தேய்ச்சி விடுவா. ஏதோ வண்டி செல்ஃப் எடுக்காத ஃபர்ஸ்ட் டைம் ஆம்ல. யார் சொன்னா? இது 74 மாடலு. எப்பவுமே பேட்டரி கரண்ட்ல இருக்கேன். தட்டுனா செல்ஃப் நடிச்சுறேன். அந்த பார்த்தனே. பாத்தியா? இல்ல, இப்ப ஆடி வந்தத பார்த்தனே. காமெடியை பாரு. அசந்து படுக்கப்படாது. என்னமோ நடந்திருக்கு, இந்த புள்ள பார்த்திருக்கு. அப்படிலாம் இல்லை. நான் உன்னை மனசார விரும்புகிறேன். நீ என்னை விரும்புறியா? உண்மையா? உண்மையா? பரவாயில்ல, நீயும் ஆள் கிடைக்காம தான் ஏய்! இல்லை சரின்னு சொல்லிட்டியா, அதனால கேட்டேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. யா. ஆனா சொல்லக்கூடாதுன்னு தான். அதுதான் பெண்மைக்கு உண்டான அடையாளம். ஆண்மகன் தான் சொல்லணுமே தவிர பெண்மகள் ஒடியாந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. பிடிச்சிருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். உன்னை நான் எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க. சொல்லட்டா?